அவர் ஆக்டிங் கோசமே இன்னொரு 5 தடவை டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. படமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. பீரியட் ஃபிலிம் ரசிக்க தெரியாதவங்க புரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க, புரிக்கிறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுவாங்க. எப்படின்னா இது டெவலப்மெண்ட் ஆஃப் த கேஜிஎஃப் இல்லைண்ணா படம் வந்து ஓகே தான், ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான். ஷார்பட் நம்ம ஓடிடியில் படத்தால அது கனெக்ட் ஆகிருச்சு. இதில் லைட்டாக கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓடிடியில் வந்தால் இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் ரஞ்சித் படம்லாம் ஜாதி படமும் முத்திர குத்தி பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜாதி படம் கிடையாது. சாதிப்பாங்களா அவங்களோட படம். விஜய் படம் பார்ப்போம், அஜித் படம் எல்லாரும் பார்ப்போம். ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி அஜித் விஜய் அப்படிங்கிறது கிடையாது. விக்ரமும் ஒரு தனிப்பட்ட திறமை. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் தான் வந்தேன். பட் குட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இல்லை மெசேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு. சியான் விக்ரமோட ஆக்டிங் தான் அங்கே ஒரு பெரிய ஹைலைட். அவரும் ஜிவி பிரகாஷும் இல்லைன்னா படம் ரொம்ப மொக்கையா இருக்கும். பட் ஜிவி பிரகாஷோட அனிருத் இன்னும் கொஞ்சம் நல்லா அனிருத் மியூசிக் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஜிவி பிரகாஷ் ஓகேவா பண்ணிட்டாரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதாவது இது ஒரு தனி படமா, இது முன்னாடி எடுத்த மூவிஸோட கம்பேர் பண்ணாம இது ஒரு தனி மூவி. அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துன்னு போனோம். ஃபுல் படத்துலயுமே விக்ரம் ஆக்டிங் தான். அவர் ஆக்டிங் கோசமே இன்னொரு 5 தடவை டிக்கெட் புக் பண்ணி பார்க்கலாம். பீரியட் ஃபிலிம் ரசிக்க தெரியாதவங்க புரியாதவங்க அப்படி சொல்லுவாங்க, புரிக்கிறவங்க ரசிக்க தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுவாங்க. எப்படின்னா இது டெவலப்மெண்ட் ஆஃப் த கேஜிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டோரி. கேஜிஎஃப் 1-2 வந்து வேற மாதிரி பிரசாந்த் நீர் எடுத்துன்னு போனாரு. இது கேஜிஎஃப்னா என்ன, பேசிக்கா அது என்ன. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பெரிய கோவில் இருக்குல்ல, அதுனா என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி யார் எங்க வந்து கட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் அதுவும். கேஜிஎஃப்னா என்ன, கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் தான் ஸ்டோரி. விக்ரம் ஆக்டிங் தான். விக்ரம் மாளவிகா மோகனோட ஃபேஸ் ஆஃப் தான். கிளைமேக்ஸ் இன்டர்வல்லாம் டாப் நாட்சா இருந்துச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல. அரசியலா பேசுற மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் வந்து அதான் அந்த அனிமல்ஸ் ரொம்ப அவங்க கொன்னு சாப்பிட்டுருக்காங்க, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். விக்ரம் ஆக்டிங் பக்கா ஆக்டிங். ஒரு சீன் கூட அவரோட ஆக்டிங் பார்க்காம தப்பிக்க முடியல. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் உட்கார வச்சு பாக்குற ஒரு ஆக்டிங் தான் விக்ரம். இது பாரஞ்சித்தோட ஸ்டோரியை தாண்டி விக்ரமோட ஆக்டிங் கோசமே இன்னொரு 3 தடவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது பண்ணிருக்காங்க. செட் ஒர்க் ஓகே, ரொம்ப நீங்க எதிர்பார்க்க முடியாது செட் ஒர்க்கு. பட் செட் ஒர்க்கும் நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் நல்லாவே சூப்பராகவே பண்ணிருக்காங்க. மைனஸ்னா வந்து அதான் படம் கொஞ்சம் லேகு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் ஸ்டோரி கம்பேரிசன் கொஞ்சம் இடிக்குது. பட் ஓவரால் சியான் விக்ரம் கண்டிப்பா அதுக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் அவர் பூர்த்தி பெற்றிருக்காரு. சைல்ட் ஆக்டர்ஸ் ஓகே, பட் மாளவிகா மோகனன் ஆக்டிங் விட பார்வதி நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவ். மாளவிகா மோகனன் அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் பார்வதி ஆக்டிங் அளவுக்கு பூர்த்தி படுத்தல. இல்லைண்ணா படம் வந்து ஓகே தான், ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான். ஸ்டோரிலாம் பெருசாக எதுவும் கிடையாது. ஸ்டோரி வாஸ் நாட் ஆன் த ஃபார்ம். ஆக்சுவலி என்னன்னா எதை நோக்கி படம் போகுதுன்னே தெரில. சும்மா ஏனோ தானே எடுத்து வச்சிருக்காங்க. அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எடுத்து வச்சு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அவ்வளோதான். வழக்கம் போல் சியான் விக்ரம் ஹார்ட் ஒர்க்கு, அவர் உழைப்புக்காக பார்க்கலான்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் கதை நல்லா இருந்தால் உட்காந்து பார்க்க முடியும். ஸோ என்ன தெரியும் இல்லை, அப்படிலாம் கிடையாது. பாரஞ்சித் மூவி வந்து கேஷ் வச்சு எடுப்பாங்களா கிடையாது. ஒரு மக்களோட முன்னேற்றத்துக்காக வந்து அவர் படம் எடுக்கிறாரு. இல்லை அதுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கதையை வச்சு எடுத்திருக்காரு. அந்த கோல்டு கேஜிஎஃப்ல நடந்த கதையை வச்சு எடுத்திருக்காரு. அதை வந்து கேஷ் வச்சு தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன நடக்குதோ சமுதாயத்தில் நடக்கிறது தான் அது ஒரு மையமாக வச்சு எடுக்கிறாரு. ஸோ அதனால அப்படிலாம் நம்ம வந்து ஜட்மெண்டெல்லாம் பேச முடியாது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. படமே போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வேணாம், பார்க்கவே வேணாம், விட்டுருங்க. டிமாண்டி காலனி சாயங்காலம் போகிறேன் எப்படின்னு பார்த்து. ஆமாம், எந்த ஒரு குறையும் கிடையாது. எப்படி கஷ்டப்படுறவங்க முன்னேறணும்னா உழைக்கணும். அது ஒரே கான்செப்ட் தான். ஜாதி கீதி அதில் எதுவும் சம்மந்தம் கிடையாது. சில பேர் ரஞ்சித் படம்லாம் ஜாதி படமும் முத்திர குத்தி பார்க்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஜாதி படம் கிடையாது. சாதிக்க இருக்கவங்க சாதிப்பாங்களா அவங்களோட படம். விக்ரம் அந்த மாதிரி நடிப்புல பின்னி எடுத்துட்டாப்புல. ரஞ்சித் சாதி படம் எடுக்கல, சாதிக்கிறவங்களுக்காக படம் எடுத்துருக்காப்புல. ஏன்னா உழைச்சாதான் முன்னேற முடியும். அந்த ஒரே ஒரு எழுத்து தான் வார்த்தை, உழைப்பும் முன்னேற்றம்.
அது ரஞ்சித். அது எந்த ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற படம் இது கான்செப்டே கிடையாது. அந்த நல்ல படம், தரமான படம். ஏன்னா சாதி மூத்திர குத்தி தான் பார்க்காங்க ரஞ்சித்துக்கு. அதான் அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் எப்படியுமே கிடையாதுமா. அதாவது சில பேர் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க, வீம்புக்கு சொல்லுவாங்கலாம் பேசக்கூடாது. இந்த சில பேர் அன்னைக்கு விக்ரம்கிட்டே கேட்டாங்க, சார் நீங்கள் 3 இடத்துக்கு ஜெயிக்காங்க, அதாவது முன்னணி இருக்காங்க, நீ முன்னணி வரல. அப்படிலாம் கிடையாது. பிளான் பேசும்போது எல்லாமே இருக்கும். இப்போ நான் வந்து ஏதோ ஒரு சாதாரண நடிகர் விருப்பப்பட்டு நம்ம ரசிகராக இருப்போம். ஆனால் விக்ரமுக்கு நடிப்புங்கிறதுக்காக விக்ரம் பார்ப்போம். சரியா? எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் இப்போ விஜய் படம் பார்ப்போம், அஜித் படம் பார்ப்போம், எல்லாரும் பார்ப்போம். ஆனால் சில பேர் சொல்கிற மாதிரி அஜித் விஜய் அப்படிங்கிறது கிடையாது. விக்ரமும் ஒரு தனிப்பட்ட திறமை. என்ன இப்போ கமல்ஹாசன் எப்படி நமக்கு நடித்து ஆஸ்காருக்கு ட்ரை பண்ணுறாரோ அதே மாதிரி நம்ம விக்ரம் நடிச்சு கூட ஆஸ்கார் ட்ரை. ஜிவி பிரகாஷ் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நல்லா புரியுது. அவனுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரிஜினல் படம், டூப்ளிகேட் படம் கிடையாது. இந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு பாம்பு வெடிக்கிறோமா அந்த மாதிரி அசிங்கமாக படம் எடுப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது. இது ஒரிஜினல். இதுலேயும் நமக்கு கிராப்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாம்பு வர்றது மாதிரிலாம் ஒரிஜினல் கிடையாது. இருந்தாலுமே படம் வந்து ஒரிஜினல் மாதிரி நல்லா இருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாமா. எந்த ஒரு ஆபாசமோ எந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நடிப்பு இது. இப்போ ஆஸ்கார் பரிந்துரை கொடுத்தாலுமே நமக்கு வந்து விக்ரம் கமல்ஹாசன் வாங்கி தரலாம், விக்ரம் வாங்கி கொடுப்பார். அந்த அளவுக்கு நடிப்பு வந்து விக்ரம் பெஸ்ட். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே போல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லாம தான் வந்தேன், பட் குட், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க இந்த மூவில. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்ற எல்லாரோட ஆக்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஞ்சித் சார் படம் எடுத்தாலே கேஸ்ட் மாத்திருக்காங்க. அது இந்த படத்துலயும் அது இருக்கு, கண்டிப்பா இருக்கு. பார்க்கலாம். மியூசிக் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பர். ஜி பிரகாஷ் பக்காவா பண்ணி நல்லா பண்ணிருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. இல்ல மெசேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். புரியுது. படம் நல்லா புரியுது, நல்லா இருக்கு. பார்க்கலாம். சார் விக்ரம் சாரோட நல்லா இருக்கு. அதெல்லாம் சொல்லிக்கலாம் மேம், செம்மையாக தான் இருக்கு. நல்லா தான் மேம் இருக்கு. கண்டிப்பா தியேட்டரில் பார்க்கணும். போதும். இல்லை மேம், ஷார்பட் நம்ம ஓடிடியில் படுறதால அது கனெக்ட் ஆயிருந்துச்சு. இதில் லைட்டாக கொஞ்சம் லேக் இருக்கு. பட் ஓடிடியில் வந்தால் இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் மேம் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் இருக்கு. மியூசிக்லாம் செம்ம மேம். டைரக்ஷனோட மியூசிக் செம்மையா இருக்கு. நல்லா இருந்தது. ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஒரு எண்டிங்ல தான் நான் வந்து ரிவீல் பண்ணேன். பொறுமை இருக்கணும். அது ஓரளவுக்கு கிளாரிஃபை வந்து எண்டிங்ல தான் கிடைக்குது. நல்லா தான் இருந்துச்சு. போரிங்லாம் இல்ல. பொறுமையா பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிமா எதிர்பார்க்க கூடாது. ஸ்டோரியை வந்து கொஞ்சம் நல்லா நேரேட் பண்ணியிருக்காங்க. இருக்கு. விக்ரம் சார் அந்த படமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு.